ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக கருப்பு சுண்டல் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். நான் கருப்பு வெள்ளை ரெண்டுமே கலந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் கருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கழுவிடலாம். ஒரு 2 டைம் நல்லா கழுவுனதுக்கப்புறம் இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. கொண்டக்கடலை பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வரணும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேங்க. காரத்துக்காக ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிடலாம். அரைச்ச இந்த மாவை இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையை சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக கொஞ்சம் திப்பியாக இருக்கிற ஸ்டேஜுக்கு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச கொண்டக்கடலையை அந்த மாவு கூட நான் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக பிரித்து அரைச்சி எல்லாத்தையுமே அதே மிக்சிங் பவுல்லையே சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். நல்லா கை நிறைய கொத்தமல்லி தலையும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை லெமனையும் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுலாங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி கைகளை வச்சையே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இதிலேருந்து கொஞ்சமாக நாம் மாவு எடுத்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நாம் தட்டி எடுத்துக்கலாம். வடை மாதிரி கூட நாம் தட்டி எடுத்துக்கலாம். இதை நாம் கொஞ்சம் மெல்லிசாக தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப கனமாக தட்டிடக்கூடாது. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் மெல்லிசாக இந்த மாதிரி ஷேப்பில் நான் இன்றைக்கி தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு அகலமான பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து இதெல்லாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நாம் இதை திருப்பி விட்டுக்கலாம். இதை நல்லா திருப்பி விட்டு 2 சைடும் அதோடய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும், நல்லா கிறிஸ்பியாக வரணும். அந்த அளவுக்கு வேக வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கொண்டக்கடலை ஸ்நாக்ஸு சாப்பிட்டா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி கொடுங்க. இது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொண்டக்கடையில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் மறக்காமல் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு ஷீலா எர்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.